அன்பர்களே, அருள் நிறைந்த மரியா தம் கணவரோடு உரையாடுகின்ற ஒரு அற்புதமான உரையாடலை, அதன் ஒரு துளியை தேன் துளியாக இறையடியார் வீரமா முனிவர் இன்று நமக்கு தருகிறார். மிக அருமையான ஒரு சிந்தனை என்றதை நாம் பார்க்கிறோம். அது என்ன என்று சொல்லும் பொழுது, குழந்தை இயேசு பிறந்து விட்டது. அதை அவள் கையிலே ஏந்தி இருக்கிறாள். இப்பொழுது பார்வை சூசைப்பர் மீது திரும்புகிறது. அப்போது அன்னை மரியா சொல்லுகிறார், அன்பு உற கடல் என்று எல்லா உயிர் ஆண்டு அழித்து அருள் நாயகி, துன்புற துணை ஆய மாண்பு அருள் தொற்று மார்பு உடை மாதவன், இன்புற துணை ஆதல் ஆம் என இன்று எழுந்து உரை நாதனை உன் புறத்து இடை ஏந்துக என்று அலர்பொத்த செங்கரம் நீட்டினாள் என்று இறையடியார் வீரமாமுனிவர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன என்றால், அன்பு காட்டுதலில் கடல் என்று சொல்லும் வண்ணம் எல்லா உயிர்களையும் ஆண்டு காத்தருளும் தலைவியாகிய மரியாள், தான் துன்புற்ற காலத்தில் துணையாகிய மாண்புள்ள கருணை பிறந்திய நெஞ்சம் கொண்ட பெருந்தவத்தோன் ஆகிய சூசை, தான் இன்புற்ற காலத்திலும் துணையாய் அதனை பகிர்ந்து கொள்ளுதல் பொருத்தமாகும் என்று உணர்ந்து, இப்பொழுது பிறந்து வந்து என் கையிலே தங்கியுள்ள ஆண்டவனை நீயும் உன் கையில் ஏந்தி கொள்வாயாக என்று கூறி மலர் போன்ற தன் செங்கையால் நீட்டி கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அதாவது, எனது துன்ப வேளையில் துணை புரிந்த தவத்தோரே, எனது இன்ப நிலையிலும் பங்கேற்பது முறை. ஆதலின் இந்த ஆண்டவனை உம் கையில் ஏந்துவீராக என்று அன்பு பொங்கி வழியும் அன்னை மரியா குழந்தை இயேசுவை புனித சூசையிடம் கொடுத்தார். அன்புற கடலென்றலா உயிராண்டு அளித்தருள் நாயகி, துன்புற துணையாய மாண்பர் தொடர் தொற்று மார்புடைய மாதவர், என்புற துணையாத துணையாதல் ஆம் என இன்று எழுந்து உரை நாதனை அன்புறத்துடை ஏந்துக என்று அலரொத்த செங்கரன் நீட்டினாள் என்று வீரமாமுனிவர் அதை சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு செயல்! குழந்தை இயேசு தன் மடியிலே இருக்கிறார், அல்லது கரங்களிலே இருக்கின்றார். அக்குள்ளத்தையெல்லாம் கவர்ந்து விடுகிறார். அதிலேயே மூழ்கி போய்விடலாம் தான். ஆனாலும் தன்னுடைய துன்ப காலத்திலே, அதாவது கருவுற்றிருந்த காலத்தில், ஐயப்பாட்டுக்கு உள்ளாகிற நேரத்தில், தனக்கு துணையாக தன்னை மதித்து ஏற்றுக்கொண்ட அந்த சூசையப்பர் கணவரை அவள் மதித்து, இதோ இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கையிலே கொடுப்பது உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு செயல், மிகவும் பாராட்டத்தக்க ஒரு செயல். அன்னை மரியா இந்த குழந்தையை சூசையப்பரிடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், சூசையப்பர் இந்த தானாக முன் வந்த இந்த குழந்தையை எடுத்திருப்பாரா என்றால், நாம் பின்னாலே பார்க்கிறோம், தாழ்ச்சி நிறைந்த சூசையப்பர் அதற்கு துணிந்திருக்க மாட்டார். ஆகவே நல்ல வேளையாக அன்னை மரியாவே தன் திருமகனை சூசையப்பரிடம் கொடுத்தார். மரியே வாழ்க!